ஹாய் எல்லாரும், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிசல்ட் கொடுத்த ஒரு ஹேர் ஆயிலை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி வித்தின் 2 டேஸில் எனக்கு வந்து மேசிவான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. என்னோடய ஹேரோட டெக்ஸ்சரில், கலரில், ஈவன் ரொம்ப டார்க்கராக எனக்கு தோணுச்சு. ஹை டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்படி ஹேர் ஆயில் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஊற வச்ச வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓவர் நைட் ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு கற்றாழையை வந்து 2ஆக ஸ்லிட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் த்ரெட் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து எடுத்து போட்டு நீங்கள் வந்து இதை சுற்றி டை கூட பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே அதை சுற்றி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் உண்டாகும், அதில் வந்துட்டு முளை வரும். ஒரு 2 to 3 days அப்படியே வச்சுருக்கணும். ஸோ இந்த முளை விட்ட இந்த வெந்தயம் தான் வந்துட்டு நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியண்ட்டே. ஸோ இது வந்து இவ்வளோ ஒர்க் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல காய்ஸ். பட் ரொம்ப நல்லா வந்துட்டு ரிசல்ட் கிடச்சிது. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிது, கற்றாழையும் வெந்தயம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கற்றாழை கிடச்சிதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் 3 days வெயிட் பண்ணோம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு வரதுக்கு. அதுக்கப்புறமும் வெயிட் பண்ணோம். இருங்க, நாங்கள் அது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து வெயிலில் இல்லாமல் நிழலான ஒரு இடத்துல வச்சு அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும். அதில் வந்து 1% கூட வாட்டர் கண்டென்ட் இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து வெந்தயத்தில் வந்து ரொம்ப நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேருக்கு. நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் அதில் ரொம்ப நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு இப்படி தான் இருக்கும். இதை நான் என்னோடய டெய்லி யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஹேர் ஆயிலோட ரெசிபியும் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 2 to 3 அப்ளிகேஷன்லேயே வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் இருக்கு இல்லையா, ஒரு ஹேரும் முன்னாடி இருந்ததை விட திக்கான ஒரு ஃபீல் நல்லாவே கிடச்சிது. அண்ட் ஈவன் என்னோடய ஹேரோட டெக்ஸ்சரும் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான், நம்ம என்ன தான் அவுட்டர் அப்ளிகேஷனில் வந்துட்டு ட்ரீட் பண்ணாலுமே நம்ம இன்டேக்கில் வந்துட்டு ஒரு சேஞ்ச் கொண்டு வராமல் நமக்கு ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நம்ம அவுட்டர் அப்ளிகேஷன் பண்ணுறது எல்லாமே ஒரு 20 to 30% தான் ரிசல்ட் காட்டும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் க்ரோத் சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுடைய எவ்ரிடே டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.